திருப்பூர் மாவட்டத்தில் கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம் அருகே உள்ள டாஸ்மாக் மதுக்கடையில் மது பாட்டில்களை கொள்ளையர் திருடிச் செல்லும் காட்சிகளானது வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலா. வணக்கம் பாலா, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக ரவீனா. அதாவது டாஸ்மாக் கடையில் பணத்தை எடுக்காமல் மது பாட்டிலை மட்டும் எடுத்து சென்ற அந்த மதுப்பிரியரின் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் கலைஞர் கருணாநிதி மத்திய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள ஷர்மியன் சாஹிப் தெருவில் உள்ள 1990 என்ற டாஸ்மாக் மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் வழக்கம் போல நேற்று இரவு மது விற்பனை நடைபெற்று முடிந்த பின்பு கதவை பூட்டிவிட்டு ஊழியர்கள் சென்றுள்ளனர். இந்த நிலையில் நள்ளிரவில் சுமார் ஒரு 2 மணி அளவில் மது பாட்டில்களை திருட ஒருவர் முயற்சித்துள்ளார். இதில் அவர் கதவின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று மது பாட்டில்களை மூட்டை கட்டி தலையில் எடுத்து சென்றுள்ளார். தற்பொழுது அந்த சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அந்த கடையின் உரிமையாளர் கோபால் என்பவர் திருப்பூர் தெற்கு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகள் மற்றும் கைரேகை நிபுணர்களை கொண்டு தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த மதுபான கடையில் உள்ளே இருந்த 3,70,000 ரூபாய் பணத்தை எடுக்காமல் வெறும் மது பாட்டில்களை மட்டும் எடுத்து சென்றதாக அந்த கடை ஊழியர்களும் போலீசாரும் தெரிவித்தனர். ரவீனா.